நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு எரிசேரி தாங்க பார்க்க போகிறோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான என்னென்ன இன்க்ரீடியண்ட் தேவை அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு கையளவுக்கு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கையளவுக்கு தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன், வாழைக்காயை ஒரு ஸ்க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு வாழைக்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த வாழைக்காய் தேங்காய் ஆனியன் இல்லாமல் காராமணியை எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இதுதான் காராமணி. இதை ஓவர் நைட்டு ஊற வச்சுருக்கேன். அப்புறம் மிளகு, சீரகம், பச்சை மிளகா, இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள். இதை வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு குக்கரில் நான் காராமணி ஒரு கப் அளவுக்கு காராமணி எடுத்துக்கேன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் நம்ம வெட்டி வச்சுருக்க வாழைக்காயை போட்டு ஒரு 2 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். ஏற்கனவே ஊற வச்சது தாங்க காராமணி, அதனால் நிறைய விசில் விடணும்னு அவசியம் இல்லை. 2 விசில் விட்டால் போதும். வாழைக்காய் கொஞ்சம் நேரத்துலேயே வெந்து போயிடும். அதுக்காக தான் நல்லா வேகட்டுங்க. வேக விட்டு ஒரு 2 விசில் வரட்டும். விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் நான் ஒரு கையளவுக்கு தேங்காய் பூ எடுத்திருக்கேன். அந்த தேங்காய் பூவை சேர்த்துட்டு ஒரு கையளவுக்கு எடுத்துக்கோங்க. தேங்காய் பூவாக சேர்த்துக்கோங்க. இல்லை கட் பண்ணிங்கன்னா பின்னாடி இருக்கிற அந்த ஓடை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு வெறும் ஒயிட் கலரில் இருக்கிறத மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கையளவுக்கு ஆனியன் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சின்ன வெங்காயத்தோட ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாவோட ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகத்தோட 4 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பூண்டையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் விசில் விட்டு வந்தது நல்லா வெந்து போயிடுச்சு. 2 விசில் விட்டதுக்கு நல்லா வெந்து போயிடுச்சு. 2 விசில் ஃபுல்லாக விட்டுட்டு அந்த விசில் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி லேசாக மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த கிழங்கு நல்லா மசிஞ்சிருச்சு. ஒரு அமுக்குனிங்கன்னா நல்லா அமுங்கி வருது பாருங்கள். அந்தளவுக்கு இந்த வாழைக்காய் நல்லா மசிஞ்சு வரணும். இது தாங்க நல்ல பதம், கரெக்டான பதம். இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை திருப்பி ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி லேசாக கொதிக்க விடுங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அது அந்த பச்சை வாடை போகணுங்க. அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் அதை லேசாக கிளறி விடுங்க. அந்த மிளகா பொடி ஸ்மெல்லு காட்ட அடிக்கும். அது கிளறி விட்டு ஒரு அந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா ஒன்றோட ஒன்று குழம்பு நல்லா செட் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணியெல்லாம் இஞ்சி அந்த மசாலா எல்லாம் அதோடு நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது அது கூட சேர்த்துக்கலாம். அந்த தேங்காய், சீரகம், பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கோம், வெள்ளைப்பூடு எல்லாம் சேர்த்துருக்கோம். அதை நல்லா அரைச்சி இதோட கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தி மிக்சியில் கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஒன்றோட ஒன்று வெந்து வரட்டும். இது ஆல்ரெடி வெந்தது தான், பட் இந்த மசாலாலாம் அந்த காயில் இறங்கணும். அதுக்காக தான் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுறோம். நம்ம தேங்காவை போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். அந்த மசாலா இறங்குற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டால் போதும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இதுக்கு மேலே அது தேவையில்லை. இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வேறு ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை தேங்காய் எண்ணெயில் தாங்க தாளிக்கணும். அதனால் அப்போ தான் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயில் நான் தேங்காய் பூ சூடானதுக்கப்புறம் நான் ஒரு கையளவுக்கு தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பூவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தாளிக்கும் போது நான் தேங்காவை வறுத்துட்டு அப்புறம் தாளித்தேங்க. நீங்கள் தாளிச்சிட்டு கூட இந்த மாதிரி தேங்காவை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தேங்காய் எண்ணெயில் போட்டோடனே தேங்காயும் தேங்காய் எண்ணெயும் சேர்ந்தோடனே அந்த எண்ணெய் ஒரு மாதிரி முறைச்சி வருங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி வரும். நீங்கள் நல்லா வதக்கி விட அது வேக கொஞ்சமாக முறுன்னு அப்படி ப்ரௌன் கலரில் வந்துடும். அந்த மாதிரி வர்ற அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், இப்போ என்ன கலரில் வந்திருக்கு, நல்லா வறுந்து வந்துருச்சு. இப்போ இந்த வறுந்ததை நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் தாளித்து கொட்டிக்கலாங்க. இப்போ இந்த எண்ணெய் சூடாக தான் இருக்குது. அதில் நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மிளகாப்பொடி காரம் பத்தலை அப்படின்னா இதில் ஒரே ஒரு பட்டவத்தில் கிள்ளி போட்டுக்கோங்க. காரம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எதுவும் சேர்க்க வேண்டாம். ஆனியன் ஃப்ளேவர் பிடிக்கும்னா கொஞ்சம் ஆனியன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை அப்படியே வதக்கி நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க
குழம்புல கொட்டிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்து வச்சுருந்தேன் ஒரு பவுலில். அதையும் கடைசியாக இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் இருக்குங்க, அப்படி உதிரி உதிரியாக இருக்கும். இது தாங்க ஹைலைட் டைம். இது தான் அந்த குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இது கூட நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் வாழைக்காய் மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன். இந்த வாழைக்காய் கூட வாழைக்காய், பூசணிக்காய், சேனக்கிழங்கு 3 சேர்த்தும் போட்டுக்கலாம். நீங்கள் இல்லை ஏதாவது ஒரு காய் கிடைக்குது அப்படின்னா செப்பரேட்டாக ஒன்றா கூட சேர்த்துக்கலாம். ஒரு சேனக்கிழங்காக இருக்கலாம், இல்லை வாழைக்காயாக இருக்கலாம், இல்லை பூசணிக்காய். இதில் பெஸ்ட்டு காம்பினேஷன் பூசணிக்காய் தாங்க. பூசணிக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் நார்மலாக எல்லோரும் சேர்க்குறது. அது கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் இது 2ஐயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தேங்காவை கடைசியில் வறுத்து போடுறதுக்கு மறக்காதீங்க. அதுவும் தேங்காய் எண்ணெயில் வறுத்து போட மறக்காதீங்க. அதுதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த பூசணிக்காவை தோலியை மட்டும் எடுத்துகிட்டு அது கூட சேர்த்துக்கணும். இப்போ நான் வாழைக்காய் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.